ஹாய், இன்றைக்கி நம்ம குட்டி குட்டி ஸ்போக்கன் இங்கிலீஷ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வாட் த ஹெல் இஸ் திஸ் அப்படின்னா என்னென்னா, ஐயோ என்ன கொடுமை இது, இப்படிலாம் நடக்கணுமா அப்படின்னு சொல்கிறது தான் வாட் த ஹெல் இஸ் திஸ்ன்னு சொல்லுவாங்க. டோன்ட் ப்ளேம் மீ அப்படின்னா என்னென்னா, என்னை குறை சொல்லிடுறதே உனக்கு வேலையா, எப்போ பார்த்தாலும் என்னை குறை சொல்லிகிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்கிறது தான் டோன்ட் ப்ளேம் மீன்னு சொல்லுவாங்க. ஆஸ் யூ லைக்னா என்னென்னா, உன் விருப்பப்படியே நீ படி, உனக்கு என்ன வேணுமோ உன் இஷ்டப்படி செய் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்கு பேர் தான் ஆஸ் யூ லைக்குன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் பேசக்குள்ள. ஹவு மச் இஸ் திஸ் அப்படின்னா என்ன, இது எவ்வளோ விலை, இப்போ நம்ம கடைக்கு போகிறது எவ்வளோ விலை அப்படிங்கிறது கேட்போம் இல்லையா, அதுக்கு வந்து ஹவு மச் இஸ் திஸ்ன்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லணும். ஆஸ் யூ சே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் சொல்வது போல தான் நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் ஆஸ் யூ சே. நெக்ஸ்ட் வந்து வாட்ஸ் கோயிங் ஆன், என்ன நடக்குது இங்கே, என்ன இவ்வளோ சத்தம், வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் வந்து கேட்பாங்க. அதுக்கு பேர் தான் என்ன நடக்குது, இங்கிலீஷில் வந்து வாட்ஸ் கோயிங் ஆன் சொல்லிட்டு கேட்பாங்க. நோ மென்ஷன் அப்படின்னா என்னென்னா, குறிப்பிடவில்லை. இப்போ ஒரு நியூஸ் பேப்பரில் இருக்குது, அதில் கொஞ்சம் பிரச்சனையை வந்து அவங்க நோ மென்ஷன் பண்ணலை, அது குறிப்பிடவே இல்லை, அது பேர் தான் நோ மென்ஷன் சொல்லுவாங்க. இந்தமாரி வார்த்தைங்கள்லாம் நீங்கள் தினசரி வாழ்க்கையில் வந்து பயன்படுத்திங்கன்னா ஈஸியாக வந்து இங்கிலீஷ் வந்து பேச ஆரம்பிச்சிடலாம். எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோ வேணுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.